எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். யார் தலைமையில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது? இது எப்பொழுது தன்னுடைய விசாரணையை தொடங்க இருக்கிறது? இந்த புலனாய்வு குழுவில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து ஏற்கனவே அந்த விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை என்பது விதித்திருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை அந்த புலனாய்வு செய்ய உச்சநீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு கேடரை சேர்ந்த தமிழ்நாட்டை சொந்த மாநிலமாக கொண்டிராத ஐபிஎஸ் அதிகாரிகளின் பெயர்களை தருமாறு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தில் இப்போது உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு என்பதை விசாரித்து 3 பேர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகள், குறிப்பாக டிஐஜி சுரேஷ்குமார் தாக்கூர் தலைமையிலான 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும், நாள்தோறும் இந்த புலன் விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்றும், இந்த புலன் விசாரணை அறிக்கையின் முன்னேற்றத்தை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் சார்பில் ஆஜரான தாயார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பத்குமாருக்கு ஆன அந்த வழக்கறிஞர் கட்டணமாக 75,000 ரூபாயை உச்சநீதிமன்றம் அவருக்கு வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த அண்ணாநகர் சிறுமி வழக்கில் இது போன்ற உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.